வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அப்பம் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அதோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நேந்திரம்பழம் வச்சு பண்ணுறது. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுவோமா? நல்லா பழுத்த பழமாக 2 நேந்திரம்பழம் எடுத்துடுங்க. இதை கட் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துருவோம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். பழம் நல்லா வெந்துட்டு இதை ஆஃப் பண்ணி சூடு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துருவோம். நல்லா ஸ்மூத்தாக கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருவோம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாட்டு அரைச்சி எடுத்தாச்சு. 2 ஏத்தம்பழம் எடுத்துருக்கு. 2 ஏத்தம்பழத்துக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் அரைப்போம்ல, அதே அரிசி மாவு. கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ஏன்னா பழத்துலேயும் தண்ணி இருக்குது. பார்த்துட்டு 2வது விட்டுக்கிடலாம். ஒரு இடியாப்ப மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இடியாப்ப குழல்ல ஸ்டீம் பிளேட் வச்சுடுங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வச்சுடுங்க. கோகோனட் கொஞ்சமாக போட்டுடுங்க. இது மேலே இப்போ பிழிஞ்சிடலாம். தேங்காய் வச்சுடுங்க. இது போல எல்லாமே பிழிஞ்சு எடுத்துருவோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த இடியாப்பம் நம்ம பிழிஞ்சது எல்லாமே ஸ்டீமில் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படி இருந்து வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏலக்காய் போட்டுடுங்க. 2 ஏலக்காவும் 1/2 கப்பு தேங்காவும். இதை மிக்ஸியில் ஒரு அடி அடித்து பிழிஞ்சு பால் எடுத்துருவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட அப்பம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். மேலே லைட்டாட்டு சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால். ஒரு டெக்கரேஷனுக்காக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.